Hello friends, நம்ம rent free unfurnished accommodation பத்தி ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். இந்த வீடியோல அதோட கண்டினியூஷன் ஆன rent free furnished accommodation அப்படிங்கற டாபிக்கை பார்க்க போறோம். இது ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. நம்ம வேல்யூ ஆஃப் unfurnished house னு ஒன்னு கண்டுபிடிச்சோம். அந்த பாப்புலேஷன்லாம் வச்சு சொல்லி கொடுத்திருந்தேன். அந்த பாப்புலேஷன்லாம் வச்சு கண்டுபிடிச்ச அந்த வேல்யூல இருந்து இன்னும் ரெண்டு பாயிண்ட்டை ஆட் பண்ணோம்னா வர்றது தான் rent free furnished accommodation. அந்த ரெண்டு பாயிண்ட் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்னிஷிங்னா ஏதாச்சும் அடிஷனலாக உள்ளே கொடுக்குறது, மிஷினரியாக இருக்கலாம், ஃபர்னிச்சராக இருக்கலாம். இப்போ ஒரு ரூம் கொடுக்குறாருன்னா ரூமில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே ஃபர்னிஷிங் தான். அந்த ஃபர்னிஷிங் வந்து எம்ப்ளாயர் ஓன் பண்ணார், எம்ப்ளாயர் தான் அந்த ஃபர்னிஷிங்கோட ஓனர்னால் அந்த ஃபர்னிஷிங்கோட ஆக்சுவல் காஸ்ட்டில் 10% வந்து டேக்ஸபிள். இது ஓன்டு பை எம்ப்ளாயராக இருந்தால். இல்லை எம்ப்ளாயர் ஓனர் கிடையாது, அவரே வந்து இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு தான் அதை எடுத்திருக்காரு அப்படி எடுத்தார்னா ஆக்சுவலாக ரெண்ட் சார்ஜஸ் அதை எடுத்ததுக்காண்டி பே பண்ணியிருப்பார் இன்னொரு ஒரு சப்ளையர்கிட்ட. அந்த ரெண்ட் சார்ஜ் தான் டேக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி. பிகாஸ் இந்த ஃபர்னிஷிங் வந்து எம்ப்ளாயிக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அப்படிங்கும்போது இவருக்கு வந்து எம்ப்ளாயிக்கு ஒரு பெர்க்யூசைட்னா டேக்ஸபிள். அதனால தான் அன்ஃபர்னிஷ்டு ஹவுஸ்லேருந்து ஓன்டு பை எம்ப்ளாயராக இருந்துச்சுன்னா 10% ஆஃப் ஆக்சுவல் காஸ்ட், இதே டேக்கன் ஆன் ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரெண்ட் சார்ஜஸ் வந்து டேக்ஸபிள். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வர்றது தான் டோட்டல் ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.